முதலமைச்சர் என்ன அறிவுறுத்தல் கொடுத்தாரு? ஏன்னா ஒரு மாணவருக்கு புகார்லாம் சொல்லியிருந்தாரு. என்ன சொன்னார் சார் முதலமைச்சர்? தமிழக அனைத்து தரப்பு மக்களின் மாண்பு முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கு. அதே போல கள ஆய்வுல மாணவர்களை நேரடியாக சந்திச்சு அவங்களுடைய குறைகள், அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்குது, உணவு பழக்க வழங்க சொன்ன மெனு போய் வருகிறதா, அவங்க தங்கு இடங்கள்ல எப்படி இருக்கு, டாய்லெட் சுகாதாரங்கள் எப்படி இருக்கு, அல்லது ஒவ்வொரு விஷயமா அவர் நேரடியாக கலந்து ஆய்வு செஞ்சாரு. மாணவர்கள் அவங்களுடைய சொன்ன விஷயங்களும் அவர் எடுத்துக்கிட்டாரு. உடனடியாக அவங்க குறைகளை சொன்னதை உடனடியாக தீர்வு செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதிகாரிகள் மற்றும் இங்கே பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் இதுக்குண்டான ஆலோசனை கொடுத்திருக்காரு. உடனடியாக செயல்படுத்தப்படும் தெரிவிச்சுக்கிறோம். இரவு நேரத்தில் லேட்டா வந்தா எங்களை உள்ள விட மாட்டாங்க, கொசுக்கடியில் படுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் மாணவர்கள் முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்ப இந்த பிரச்சனை எப்ப சரி செய்யப்படும்? இல்ல சார், அதை முதல்ல இரவு நேரம் லேட்டா வர்றாங்க, என்ன காரணத்துக்காக வர்றாங்கன்னா முறைப்படுத்த வேண்டிய கடமைகள் இருக்கு. அதை பேசி அதிகாரிகிட்ட பேசிட்டு முறைப்படுத்த வேண்டிய கடமைகள் இருக்கு. அதை சரி பண்ணிடுவோம். முதல்ல அதை எப்படி வரணும், நேரங்களில் ஏன் லேட்டா வர்றாங்க, முன்கூட்டியா தகவல் சொல்லிட்டு போகணும். அதெல்லாம் முறைப்படுத்தினா தான் அதை சரி பண்ண. எல்லா நேரத்திலையும் வேலைக்கு தான் போயிட்டு வருவாங்களான்னு நம்மளும் பார்க்க வேண்டிய பெற்றோர் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அக்கறையும், நம்ம மாணவர்களுடைய அக்கறையும் அரசாங்கத்துக்கு இருக்கு என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதனால அவங்க வர வேண்டிய எதுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போனா அறிவுறுத்தல் கொடுத்திருக்காரா மாணவர்களுடைய? அதாவது படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு அதுக்குண்டான சூழ்நிலைகளை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கடமை என்பது உணர்ந்த நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள், ஐயா அமைச்சர் அவர்களையும் மணியரசன் அவர்களையும் சரி, எங்கிட்டையும் சரி, முதலமைச்சர் சொன்ன விஷயங்கள் மாணவர்களுடைய படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்க நம்மளுடைய கடமை நல்லபடியாக இருக்கணும். எந்த காம்ப்ரமைஸில் உடனடியாக அவங்க சொன்ன பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கணுங்கிற உத்தரவு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் செஞ்சிடும். இந்த ஹாஸ்டல்ல சொன்ன அந்த பிரச்சனை அடிப்படையில் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல இது வேற எதனா இன்ஸ்பெக்ஷன் போறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கு? அமைச்சர்கள் சார், நாங்கள் எல்லா பக்கம் அமைச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் அண்ணனும் சரி நானும் சரி பல்வேறு மாவட்டங்களில் ஹாஸ்டல்ஸ் சமூக நீதி விடுதிகளை ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். உடனுக்குடிய தீர்வு செய்ய வேண்டியது கடமைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, கூடியவர்கள் அதை சரி பண்ணுறதுக்கு உடனடியாக எல்லா பக்கம் களவாய்வு செஞ்சு தான் பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடாது இருக்கு. அதுக்கு மாற்று தீர்வுகளை அண்ணன் நானும் எல்லாம் கலந்து மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் கூடியவர்கள் அதுக்குண்டான நிரந்தர தீர்வு செய்யறதுக்கு உண்டான பணிகள் செஞ்சு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆதி திராவிட நலத்துறையோட பெயர் மாற்றுகள் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சமூக நீதித்துறைய பெயர் மாற்றத்தை வரவேற்றிருந்தீங்க. ஆனா உங்க கட்சியுடைய தலைவர் அதுக்கு ஒரு முரணான கருத்தா பேசியிருக்காரு. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? இன்னைக்கு இந்த விடுதிகளை ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம். அந்த விடுதிகள் ஆய்வு குறித்து மட்டும் பேசுவோம். அது குறித்து தலைவர் அவர்கள்ட்ட நம்ம கூட வரவேற்றிருக்காரு. மத்திய அமைச்சர் அதான் சமூக நீதித்துறை சார்பாவோ இல்ல மற்ற விஷயங்கள வெளியில பேசலாம். விடுதிகள் ஆய்வு மாணவர்களை நல இது குறித்து நம்ம பேசலாம் நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் இல்ல இதுகிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட நேரடியாக கோரிக்கை வச்சுட்டாங்க. அந்த கோரிக்கையை சொல்லும்போது நாங்கள் 2 அமைச்சர்கள் இருந்தோம். பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம். இப்போ பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் என்ன முன்மொழிந்தாரோ அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். நன்றி.